இன்றைக்கு நாம் பெண்கள் மற்றும் ஆண்களில் முடி உதிர்வில் உள்ள மருத்துவ வேறுபாடுகள் பற்றி பேச போகிறோம். நாம் பெண்களில் முடி உதிர்வும் ஆண்களில் முடி உதிர்வும் ஒரே முறையில் சிகிச்சை அளித்தால் அது நிச்சயமாக ஒரு பெரிய தவறு ஆகும். பெண்கள் மற்றும் ஆண்களில் முடி உதிர்வது வெவ்வேறு காரணங்களால் ஏற்படுகிறது. அதனால் சரியான நோயறிதல் இல்லையெனில் சிகிச்சையும் முழுமையாக பயனளிக்காது. அது எவ்வளவு விலையுயர்ந்த சிகிச்சையாக இருந்தாலும் கூட. நான் டாக்டர் சமீக்ஷா தியாகி, ஹேர் டிரான்ஸ்பிளான்ட் மற்றும் பிளாஸ்டிக் சர்ஜன். இன்னைக்கு நம்ம பேச போறோம் ஆண்கள் மற்றும் பெண்கள் மற்றும் ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வு எப்படி வேறுபடுகிறது, அவர்களின் சிகிச்சை எப்படி வேறுபடுகிறது மற்றும் ஏன் அவற்றை ஒப்பிடக்கூடாது என்பதை பற்றி. என் ஓபிடிக்கு பலமுறை பெண்கள் வந்து, மேம் எனக்கு இந்த மாதிரி முடி உதிர்வு நடக்கிறது என்று சொல்கிறார்கள். என் கணவருக்கும் இதே மாதிரி முடி உதிர்வது நடந்தது. என் சகோதரருக்கும் இதே மாதிரி முடி உதிர்வு ஏற்பட்டது. உண்மையில நாம் இந்த மாதிரி ஒப்பீடு செய்யும் போது இது உயிரியல் ரீதியாக மிகவும் தவறான ஒரு முறையாகும். ஏனெனில் ஆண்கள் அல்லது ஜென்ட்ஸ்களில் முடி உதிர்வை நாம் பார்க்கும்போது அது ஹார்மோன்களின் காரணமாக ஏற்படுகிறது. அதற்கு ஒரு குறிப்பிட்ட மாதிரி பேட்டர்ன் இருக்கும். ஆனால் பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வு மிகவும் குறைவாக தெரியும். முடிகள் மெதுவாக மெல்லியதாக ஆகின்றன. மேலும் அதன் காரணங்களும் முற்றிலும் வேறுபட்டவை. முதலில் நாம் ஆண்கள் அல்லது ஜென்ட்ஸ்களில் ஏற்படும் முடி உதிர்வை பற்றி பேச போகிறோம். இதற்கான முக்கிய காரணம் ஹார்மோன்கள் மற்றும் மரபணுக்களால் ஏற்படும் ஆண்ட்ரோஜெனிக் அலோபீசியா. இது பெரும்பாலும் DHT எனும் ஹார்மோனின் காரணமாக ஏற்படுகிறது. இப்போது இந்த DHT என்ன செய்கிறது? இந்த DHT உங்கள் முடிகளை மெதுவாக மெல்லியதாகவும் பலவீனமாகவும் மாற்றுகிறது. இறுதியில் உங்கள் முடிவேர் அல்லது முடி அடிப்பகுதி மறைந்து விடுகிறது. இதனால் தான் ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வு பெரும்பாலும் ஹேர் லைனில் இருந்து துவங்குகிறது. பல நேரங்களில் அவர்கள் கிரவுன் பகுதியில் முடி மெல்லியதாக இருப்பதை காணலாம். மேலும் முன்னேறிய நிலையில் மிகப்பெரிய பகுதியிலிருந்து முடிகள் போய்விட்டதாக நீங்கள் காணலாம். ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வு மிகவும் கணிப்பதற்குரியதாக இருக்கும். இது மெதுவாக துவங்கும். இதில் நாம் ஒரு விதமான முறைமை பேட்டர்ன் காணலாம். மேலும் இதை எளிதாக கண்டறிய முடியும். இதற்கான சிகிச்சை திட்டத்தை ஒரு மருத்துவராக நமக்கு திட்டமிடுவது மிகவும் எளிதாகும். நாம் பெண்களின் முடி உதிர்வை பற்றி பேசினால் அது மிகவும் அரிதாக நேரடியாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் இருக்கும். பெண்களில் உதிரும் முடிகள் ஒருபோதும் திடீரென பிளவாக பேட்சஸ் போகாது. அடிக்கடி பெண்கள் வந்து சொல்வார்கள், அவர்களுக்கு தங்கள் முடி மிகவும் மெல்லியதாகிவிட்டதாக தோன்றுகிறது. அவர்கள் முடியை பிரிக்கும் இடம் அகலமாகிவிட்டது அல்லது விரிவடைந்து விட்டது என்பார்கள். முடியின் அடர்த்தி அல்லது பொனியின் தடிமன் குறைந்து விட்டதாக அவர்கள் கவலைப்படுவார்கள். பெண்களில் முக்கியமாக ஹார்மோன்கள் அல்லது உணவு பழக்கங்களால் ஏற்படும் ஊட்டச்சத்து குறைபாடு காரணமாக முடி உதிர்வு ஏற்படுகிறது. மிகவும் அதிகமான மன அழுத்தம், தைராய்டு பிரச்சனைகள் அல்லது PCOD போன்ற பிரச்சனைகள், இவை போன்ற பல காரணிகள் முடி உதிர்வுக்கு காரணமாகின்றன. அதனால்தான் உங்கள் பரிசோதனைகள் எல்லாம் சாதாரணமாக இருந்தாலும் கூட உங்கள் முடி தொடர்ந்து உதிர்ந்து கொண்டே இருந்தால் என்று சொல்லப்படுகிறது. நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கொண்டாலும் கூட அது கட்டுப்பாட்டில் வரவில்லை என்றால். மற்றும் பலமுறை பெண்கள் ஒரு பெரிய தவறு செய்வது என்னவென்றால், அவர்களின் சகோதரர் அல்லது வாழ்க்கை துணைக்கு முடி உதிர்வு சிகிச்சை நடந்து கொண்டிருந்தால் அதே மருந்துகளை தாங்களும் முயற்சி செய்வார்கள். ஆனால் இந்த தவறான சிகிச்சைகளால் அவர்களுக்கு எந்த விதமான நன்மையும் கிடைக்கவில்லை. உண்மையில் முடி உதிர்வு நிலை இன்னும் அதிகமாகி விடுகிறது. அதனால் தான் பெண்கள் புரிந்து கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியம் என்னவென்றால், உங்கள் முடி உதிர்வுக்கான காரணம் என்ன என்பதை கண்டறிந்து அதற்கேற்ப சிகிச்சை செய்வது மிகவும் அவசியமான விஷயம். அப்போதுதான் முடி உதிர்வு சிகிச்சைக்கு நல்ல முடிவுகளை நீங்கள் பெற முடியும். அடிக்கடி நாம் பார்க்கிறோம், பெண்களில் முடி உதிர்வு தொடங்கும் போது அவர்கள் மிகவும் பதட்டமாகவோ அல்லது மிகுந்த மன அழுத்தமான நிலைக்கோ செல்வது வழக்கமாகும். இது புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம். ஏனெனில் முடி உதிர்வு என்பது பெண்களுக்கு வெறும் முடி உதிர்வாக மட்டும் இல்லாமல் இருக்கிறது. அது அவர்களின் அடையாளம், நம்பிக்கை ஆகியவற்றுடன் கூட தொடர்புடையதாகும். ஆனால் பெண்களுக்கு முடி உதிர்வில் ஒரு மிக நேர்மறையான பக்கம் உள்ளது. பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வை அவர்கள் மிகவும் ஆரம்ப கட்டத்திலேயே கவனிக்க முடிகிறது. மேலும் நீங்கள் அதை ஆரம்ப கட்டத்திலேயே கண்டறிந்து ஆரம்ப கட்டத்திலேயே சிகிச்சை அளித்தால் மீட்பு வாய்ப்பு மிகவும் சிறப்பாக இருக்கும். இப்போது நாம் பார்ப்போம் நடைமுறையில இந்த ரெண்டுக்கும் சிகிச்சையில என்ன வித்தியாசம் உள்ளதுன்னு. நாம் ஆண்களில் சிகிச்சையை பார்க்கும்போது பெரும்பாலும் அவர்களில் உள்ள ஹார்மோனல் DHT காரணியை கட்டுப்படுத்த முயற்சிப்பதுதான்.
அவர்களுடைய டோனர் முடி நீண்ட காலம் பாதுகாக்கப்பட வேண்டும் மற்றும் அவர்களுக்கு நீண்ட காலத்தில் நல்ல முடிவுகள் கிடைக்க வேண்டும் என்பதே எங்கள் திட்டமிடலாகும். ஆனால் பெண்களில் பார்க்கும்போது அவர்களின் காரணங்களை கண்டறிதல், குறைபாடுகளை சரி செய்தல், ஹார்மோன் நிலைகளை சீரமைத்தல் மற்றும் மொத்தமாக அவர்களின் முடிவேர்களின் வலிமையை மேம்படுத்துதல் ஆகியவற்றில் நாங்கள் கவனம் செலுத்துகிறோம். இந்த எல்லா விஷயங்களிலும் நாம் வேலை செய்கிறோம் என்பதால் நிச்சயமாக ஆண்கள் மற்றும் பெண்கள் சிகிச்சையில் பெரிய வித்தியாசம் உள்ளது. இப்போது இந்த எல்லா விஷயங்களையும் சுருக்கமாக சொன்னால், ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வு பொதுவாக வெளிப்படையாக தெரியும் மற்றும் அதில் ஒரு குறிப்பிட்ட வடிவம் இருக்கும். அது உங்கள் ஹேர் லைன் அல்லது கிரவுன் பகுதியில் இருந்து துவங்கும். ஆனால் பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வு மறைந்திருக்கும். உங்களுக்கு மெதுவாகவே முடி உதிரும், ஆனால் எந்த ஒரு வடிவமும் தெரியாது. ஆண்களில் ஏற்படும் முடி உதிர்வு பெரும்பாலும் ஹார்மோன்கள் காரணமாகும். பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வுக்கு பல காரணங்கள் உள்ளன. பெண்களில் ஏற்படும் முடி உதிர்வை நீங்கள் சிகிச்சை மூலம் மிகவும் சிறப்பாக குணப்படுத்த முடியும். 2 விதமான முடி உதிர்வையும் ஒப்பிடுவது மிகப்பெரிய தவறு. நாம் அடிப்படையில் சரியான முறையில் நோய் அறிதலும் சரியான சிகிச்சையும் செய்தால் வெற்றியின் விகிதம் மிகவும் அதிகமாகும். முடி உதிர்வு என்பது உங்கள் தலைமுடி பற்றிய விஷயம் அல்ல, இது உங்கள் உடலை புரிந்து கொள்வதையும் பற்றியது. மேலும் இவ்வாறான அறிவியல் தகவல்களை தொடர்ந்து பெற விரும்பினால் எங்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். ஏனெனில் உங்கள் தலைமுடிக்கு தனிப்பட்ட பராமரிப்பு தேவை, மற்றவர்களின் சிகிச்சையை நகலெடுக்க வேண்டியதில்லை. நன்றி.